ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிவ்யூவும் அடுத்தது ஆல உர்ரா சாமிங்கிற படத்தோட ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் நடித்த படம். இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. டிடியோட சீக்வல்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலோட ஒரு பார்ட்டும். அதாவது இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, சந்தானம் வந்து எல்லா படத்துக்கும் ரிவ்யூ சொல்கிற ஒரு கேரக்டர். அவங்க வந்து எல்லா படத்துக்கும் ரிவ்யூ சொல்கிறனால திடீர்னு ஒரு 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 தேட்டரில் படம் பார்க்க வந்து இன்வைட் வருது. அந்த தேட்டர் படத்துக்குள்ளே இவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி அந்த படத்துலேருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து மிக்சடு ரிவ்யூ ரொம்ப வந்துச்சு. அதனால எனக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் அதே தான் நான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப எனக்கே ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் செகண்ட் ஹாஃப். ஸோ ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிறுத்தினது மொட்டை ராஜேந்திரன். காமெடிலாம் ஒரு சில இடத்துல எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்குலாம் காமெடி இருந்துச்சு. அவ்வளோ அல்டிமேட்டாக செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க வச்சிச்சு. போதுண்டா, இந்த படத்தையாட நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிருச்சு. இதில் வந்து 18+ கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் நோ. காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் நோ. ஓரளவுக்கு தான் காமெடி, போர் அடிக்காமல் கொண்டு வரும், அவ்வளோதான். ஆனால் செகண்ட் ஹாஃப் அது எல்லாத்தையும் மறக்க வச்சு மொட்டை ராஜேந்திரனோட காமெடி எல்லாமே ஒரு அதுலேயும் கிளைமேக்ஸ்லலாம் ஒன்று நடக்கும், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்க வச்சுட்டாங்க மொட்டை ராஜேந்திரன். அந்த படத்தையே தூக்கி நிறுத்தி ஒரு நல்ல படமாக என்னை இப்போ சொல்ல வச்சுருக்காங்க. தான் அந்த படத்தோட வெற்றி. இதோட நெக்ஸ்ட் சீக்வல் தான் எண்டுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து எடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு டிடி நெக்ஸ்ட் லெவலே ஒழுங்காக ஓடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக இது ஓடிடியில் நல்லா பர்ஃபார்மன்ஸை பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு பார்க்காம இருந்தேன். ஆனால் எனக்கே ஒரு நல்ல ஒரு எண்டிங்கையும் நல்ல ஒரு செகண்ட் ஹாஃபையும் கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வச்சு என்னை விழுந்து விழுந்து சிரிக்க வச்சிச்சு. ரீசெண்டாக விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச படம் இதுதான். அதனால் தயவுசெய்து படத்தை பாருங்கள். மற்றவங்க சொல்கிறாங்கன்னுலாம் கேட்காதீங்க, நான் சொல்கிறாங்கன்னே கேட்காதீங்க. ஒரு வீக்கெண்டில் நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்கும், குழந்தைங்களோட பார்க்கலாம். குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.25 கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமெடியெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் என்னோட ஒரு ஒப்பீனியன். மற்றபடிலாம் மியூசிக்கும் சில ரெட்ரோ சாங்லாம் ஒரு சில இடத்துலலாம் பிளேஸ்மெண்ட் ஆகும். அந்த இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஆல உர்ரா சாமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கேள்வி கூட பட்டது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமே கேள்விப்படுவீங்க. ஆல உர்ரா சாமி என்ன படம்னா சுமோ, சிவா நடித்த படம். அதுவும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்த படம். எப்பா படத்தை ஆன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆஃப் பண்ணிட்டு வர வச்சிருச்சு. என்ன இலவுடா, என்ன கருமண்டா படம், என்ன கான்செப்டில் விடா போகுது. அதுலேயும் சென்டிமெண்ட் சீனுன்னு ஒரு கிரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. எப்பா சாமி முடியல. ஒரு காமெடி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு சில இடத்துல லைட்டாக அதான் சொல்கிறல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போதுண்டான்ட்டு படத்தையே டெலீட் பண்ணிட்டேன். என்னால் முடியல சாமி அந்தளவுக்கு. இதில் படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பீச் ஓரத்தில் ஒரு ஜப்பானிசம் அந்த மல்லுத்தான் பண்ணுவாங்களே அந்த குண்டா இருப்பாங்க, அவங்க வந்து கரை ஒதுங்குறாங்க. அவங்கள வந்து சிவா இறக்கப்பட்டு காப்பாற்றுறாங்க. அந்த அவங்களுக்கு வந்து எந்த சுயநலமும் இல்லை, ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்கள எப்படி வளர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்னால் ஃபுல் கதையை கூட சொல்ல முடியல. அந்தளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஏன்டா பார்த்தாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு மொக்க படம். நான் வந்து தயவுசெய்து அந்த படத்தை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி குழந்தைங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த கேரக்டர், மற்றபடிலாம் பெரியவங்களுக்குலாம் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகுது. உங்கள் டைம் தான் வேஸ்ட்டாக அந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் நான் கொடுக்க விரும்பல, ஏன்னா நான் படமே பார்க்கல, பாதிலே நிறுத்திட்டேன். அந்தளவுக்கு என்னை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். அடுத்த ஒரு ஆல உர்ரா சாமி படத்துலையும் சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.